ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். இது வந்து ஸ்டவ் கார்டுன்னு சொல்லிட்டு ஸ்டவ் அந்த ரேஞ்சில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம சமைக்கும்போது இல்லை ஏதாவது டஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து அந்த ஸ்டவ் அடியில் விழாமல் இது மேலே விழுந்துடும். இதை எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி திருப்பி இதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது பேர் வந்து ஸ்டவ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணலாம். நம்ம ரெகுலர் வெசல்ஸ் டிஷ் வாஷிங் சோப் இருக்கு இல்லையா, அதை வச்சு இதை ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணி அழகாக இதை வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. அமேசானில் இருக்குது. அது ரொம்ப லைட் மெட்டீரியல் பட் சீப். அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. பட் இது வந்து திக்காக இருக்குது. இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்து இது வாங்கினப்போ இது வந்து $100 வந்தது. கிட்டத்தட்ட ஒரு $120 வந்தது இதோட. ஆனால் இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இது பாருங்க, இதை பார்க்கும்போது பயங்கர திக்காக இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து டேர் ஆகாது, லாங் லாஸ்டிங் தான் இது. ஸோ இது யூஸ் பண்ணால் நல்லது. ஸ்டவ்வில் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது பேர் வந்து ஸ்டவ் கார்டு அப்படின்னு பேர் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.